என்சான் உடலின் ஒரு சான் வயிற்றுக்கு தடையின்றி உணவு கொடுத்த உழவுக்கும் உழவருக்கும் இருவருக்கும் உதவிய மாட்டுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி என் இனிய உலகெங்கும் இருக்கும் அன்பு சொந்தங்கள் உடன்பிறவா உடன் பிறந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அடடடா, என்ன அம்சமா நான் இந்த வருஷம் கோலம் போட்டிருக்கேன். எல்லாரும் போட்டிருக்காளுங்க. ஏதோ பூவை போட்டு 4 கோடை இழுத்து அது கோலம் ஆயிருமா? என்ன மாதிரி யாராலையும் வரைய முடியுமா? பொங்கல்னா என்ன அர்த்தம்? பொங்க பானை இருக்கணும், அப்புறம் மாடு இருக்கணும், கரும்பு இருக்கணும். அதுதானே எவ வீட்லயாவது அது போடணும்னு இருந்துச்சு. ஏதோ அவளுகளுக்கு தான் கோலம் தெரியுன்ற மாதிரி வாசலே பரப்புற அளவுக்கு 4 கோடை இழுத்துறாளுங்க. அதுக்கும் கொஞ்சோண்டு கலர் அள்ளி தெளிக்கிறாளுங்க. என்ன மாதிரி அவளுக்கு அது வரையணும்னு தோணுச்சா? பானையும் சரி மாடும் சரி எம்பிட்ட அம்சமா வந்திருக்குது. எல்லாம் வயிற்றுச்சல் பிடிச்சவளுங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், காலையில எந்திரிச்சு பாப்பாளுங்க என்ன அம்சமா கோலம் போட்டிருக்கா, நம்மளால இதெல்லாம் வரைய முடியலன்னு. ஐயோ ஐயோ ஐயோ, இதை போட்டோ எடுத்து வீட்டுல பிரேம் பண்ணி மாட்டணும். வரவங்களுக்கு நான் வரைஞ்ச கோலம்னு காட்டணும். இந்த பசங்க கிட்ட சொல்லி அதை செய்யணும். சரி, பனி வேற கொட்டுது. இதுல இருந்தா நமக்கு சளி பிடிச்சிக்கும். இந்த கோலப்படி எடுத்து போய் உள்ள வச்சுட்டு பொங்க வைக்கிறதுக்கு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். வீட்டுல இருந்தாளுங்களே, அவளுக்கு இல்லைன்னா எனக்கு என்ன கோலம் போட தெரியாதா, இல்ல கலர் தான் போட தெரியாதா? யாரு இருந்தாலும் சரி, யாரு இல்லைனாலும் சரி, யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. நான் போடுவேன் 10 வீட்டுக்கு கோலம். நம்ம பசங்களே எந்திரிச்சு வாசலை பார்த்துட்டு அசந்து போறானுங்க. அம்மா என்னம்மா இம்புட்டு அழகா போட்டிருக்க கோலம் அப்படின்னு சொல்லி. தண்ணி ஒரு அடுப்புல வச்சாச்சு. நல்லா சூடாகி கொதிக்க வந்துருச்சுன்னா அந்த பொண்ணை எழுப்பி குளிக்க சொல்லணும். ஏன்னா கல்யாண பொண்ணு நேரங்களமா தலைக்கு குளிச்சாதான் சீக்கிரம் தலை காயும். இல்லைன்னா பின்னல் போட்டுவிட்டோம்னா அப்படியே ஈரத்தொலையோட நீர் கொத்துக்கும். புது ஊரு புது தண்ணி, பிள்ளைக்கு உடம்புக்கு சேராம இது போயிடும். பத்ரகாளி, என்னங்க எந்திரிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே, அப்புறமேட்டுக்கு எழுப்புவேன்ல. கல்யாணம் வேற, அங்க ஊருப்பட்ட வேலை கிடக்கும், அதான் எந்திரிச்சிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயே? அதாங்க வெளியே பனியா கிடக்கு, வேற எதுவும் இல்லை. வெளியே அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காய வைக்கலான்னு. அதான் அந்த பொண்ணு வேற நேரமா எந்திரிச்சு குளிக்கணும்ல, அதான் தண்ணி காய வச்சுட்டு எழுப்புவோன்னு இருந்தேன். சரி சரி, சீக்கிரமா தண்ணியை காய வச்சு அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடு. காப்பி தண்ணி எதுவும் வேணும்னா வச்சு கொடு. அதெல்லாம் நான் வச்சுட்டேன். எத்தனை மணிக்கு பொண்ணு அழைச்சிட்டு போகணுமா? இன்னும் மணி கிடக்குங்க. அது என்ன 10:30 மணிக்கு மேல தானே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. 10:30 மணினா அசால்ட்டா இருக்க கூடாது. வேக வேகமா வேலையை பார்த்து கிளம்பணும். அங்க போய் தாலி கட்டுறதுக்குள்ள மணி ஆகி போயிடும். அதெல்லாம் வேலை ஆயிடுச்சு. உங்களுக்கு காப்பி வச்சுட்டேன், ஊதி தரவா? குடிக்கிறீங்களா? முதல்ல சுடு தண்ணி இருந்தா கொடு, அப்புறமேட்டுக்கு காப்பி குடிச்சுக்கிறேன். தண்ணி ஏற்கனவே காய வச்சுதான் வச்சிருக்கேன், இருங்க எடுத்தாரேன். பையனும் மருமகளும் போன் பண்ணாங்களா? போன் பண்ணல, வைக்கலன்னு சொன்னா சத்தம் போடுவாரு. அதனால அதெல்லாம் சொல்ல வேண்டாம். போன் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். போன் பண்ணாம எங்க போறாங்க? அதெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டாங்க. என் கூட இதே இருந்து எப்ப சொன்னாங்க? ஏன் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வரதுக்கு போனீங்கல்ல, அப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. நேரமா வீட்டுக்கு போயிட்டாங்களாமா. அங்க போனா எல்லாரும் அங்க இங்கன்னு வரவும் இருந்தனால பேச முடியல அப்படின்னாங்க. இன்னைக்கு கூப்பிடுறேன்னாங்க. ஓ சரி சரி சரி, இந்தாங்க இந்தாங்க தண்ணியை குடிங்க. நான் எனக்கு வேலை கிடக்கு, இந்த வேலையை பார்க்கணும். சரி சரி. எப்பா ஒரு வழியா சமாளிச்சாச்சு. இல்ல அவ்வளவுதான், என்னைய உண்டுலன்னு ஆக்கியிருப்பாரு. குளிருதுக்கா, சீக்கிரமா கோலத்தை போட்டு முடிக்கா. கஷ்டப்பட்டு கோலம் போடுறது நானு, உனக்கு குளிருதா? நான் இன்னத்துக்கும் போத்த கூட இல்ல, நல்லா போத்திக்கிட்டு இருக்கிறேன், அப்பயும் உனக்கு குளிருது. அக்கா போக்கா, இன்னைக்கு என்னமோ இம்புட்டு குளிருது. அப்படின்னா உள்ள போய் படுடி போ. எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலிப்புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? நீ எலிப்புழுக்குன்னு சொல்ற பாத்தியா? சும்மாடி சும்மா. அக்கா இந்நேரத்துக்கு அண்ணி எந்திரிச்சிருப்பாங்களா? எனக்கு எப்படி தெரியும்? என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பனியில? தலைக்கு ஒரு துண்டு கூட இல்லாம. கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஐயோ ஒரு 7 மணிக்கு வாக்க கோலம் போட்டிருக்கலாம், கொஞ்சம் வெயில் வந்தோனையும். இப்பயே பாரு பனி கொட்டிக்கிட்டு இருக்குது, சளி பிடிச்சுக்குமா. ஏமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்கம்மா போங்கம்மா உள்ள. இருக்கட்டும் அத்தை, அதான் வேலை முடிச்சாச்சு. நீங்க என்ன தண்ணிக்கு போனீங்களா? ஆமாம்மா, எல்லாரும் குளிக்கணும்ல, அதான் சரி தண்ணி எடுத்து ஊத்துனேன். நான் அதை போய் நல்ல தண்ணி தூக்கிட்டு வந்தேன் உல வைக்கிறதுக்கு. சரிங்க அத்தை. சரி வேற சார் முடிச்சுட்டு உள்ள போங்க, நான் அடுப்பத்தை வச்சு விட்டு எல்லாத்தையும் காப்பி வைக்கிறேன். அத்தை வச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் எந்திரிச்சிட்டாங்களா? ஆமா. சரி சரி சரி, உள்ள வாங்க உள்ள வாங்க, வேற சார் வேலையை முடிச்சுட்டு நான் உள்ள போறேன். என்னங்கயா எந்திரிச்சிட்டீங்களா? ஆமாங்கய்யா, மணி ஆயிடுச்சுல்ல. சரிங்கயா உட்காருங்க. இருக்கட்டுங்க. பத்ரகாளி இதை எந்திரிச்சு வந்துட்டாங்க. 2 பேத்துக்கு டீ எடுத்துட்டு வா. வெளிய சரியான பனிங்க. ஆமாங்க, ஊட்டி மாதிரி இருக்குது. ஆமாங்க, ஊட்டியில தான் இப்படி பனி கூட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு. இன்னைக்கு என்னமோ இப்படி பனி. ஆமாங்க ஆமாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க தூங்கட்டும், தண்ணியெல்லாம் காய வச்சுட்டு எழுப்புவோன்னு இருந்தேன், அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்க.
நீங்க டீ குடிப்பீங்களா காபி குடிப்பீங்களான்னு தெரியல, வீட்டுல டீ தூள் தான் இருந்துச்சு, அதான் டீ வச்சேன், எடுத்துக்கோங்க. போற இடத்துல எல்லாம் அதை இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுங்க. கிடைக்கிறத வாங்கி குடிச்சிட்டு இருக்கணும். கொடுங்க. எம்மாடி தண்ணி காய வச்சுட்டேன், நீ குளிச்சுவிட்டு தலையை நல்லா துவட்டி காய வைக்கணுமா? அப்புறமேட்டு கூட நான் ஐயாவுக்கு தண்ணி காய வச்சு கொடுத்துக்கிறேன். சரிங்க. தண்ணி காஞ்சிருக்கும், நீ இந்த டீயை குடிச்சுவிட்டு வா, நான் எடுத்து ஊற்றி வைக்கிறேன். விளாவி வச்சனா நீ குளிச்சுக்குவ. சரி. தினமும் தான் நேரங்காலமாக எந்திரிக்கிற பழக்கம் இல்லை. ஒரு நல்ல நாள், பெரிய நாள், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் அன்னைக்காவது நேரங்காலமாக எந்திரிக்கிறாங்க. நம்ம போய் விளக்கு வச்சு அழைக்கணும், சங்கூதுனா தான் எந்திரிப்பாங்க. இதில் இந்த பெரிய எருமை மாடு ரெண்டுத்துக்கும் சேர்த்தி இல்லை, போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு தெரியும். காப்பி வச்சாச்சு, இவங்கள போய் எழுப்புவோம் முதல்ல. பாத்தியா எப்படி தூங்கிட்டு கிடக்குறாங்கன்னு? இவனை எங்க படுக்க வச்சேன், எங்க புரண்டுக்கிட்டு வந்து படுத்து கிடக்குறான் பாரு, அந்த ஆளு மூக்குல காலை வச்சுக்கிட்டு. யோ இங்க வரியா, எந்திரியா, இங்க பாரு அரவிந்த், எந்திரிங்கடா, புது துணி போடணும், எந்திரிங்க, பொங்கல் வேற, நேரமா எந்திரிங்கடா, கல்யாணம் வேற, எந்திரிங்கடா. தூக்கம் தூக்கமா வருமா உனக்கு? ஒரு நல்ல நாள் நேரமா எந்திரிக்கடா, தூக்கம் தூக்கமா வரும். யோ இங்க பெரியா சொட்டை, எந்திரியா. தூக்கமா வருது. ஆமா, 2 எருமை மாடு இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. அங்க தண்ணி காய வச்சிருக்கேன், கொதிக்க கொதிக்க எடுத்து 2 பேர் மூஞ்சிலையும் ஊத்த போறேன் இப்ப. அடப்பாவிகளா, இன்ன வரைக்கும் எப்படி தூங்கிட்டு இருந்தானுங்க, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன்னு சொன்னோனுங்க என்ன வேகத்துல போனானுங்க. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள சிட்டா பறந்துட்டாங்களே. உழை வச்சு விட்டாச்சு, கொஞ்ச நேரத்துல உழை கொதிச்சிருச்சுன்னா சீக்கிரம் அரிசியை போட்டு சாப்பாடு வடிச்சு விட்டு குழம்பு வச்சு விடணும் வேகமா. கல்யாணத்துக்கு தான் பெருசாக பண்ண முடியல, 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு தான் போட முடியல. வீட்டில் இருக்க இவங்களுக்கு அம்புட்டு அரிசி காசு பணமெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு அவங்களே செய்கிறாங்க. அதனால அதை வச்சுக்கிட்டு நம்மளும் செய்கிறோம். நம்மக்கிட்ட காசு இருந்தாலாவது கொடுக்கலாம், நம்ம கையிலையும் 10 காசு இல்லை. என்ன பண்ணுறது போ. என்னம்மா குழம்பு போட்டு வந்துட்டீங்களா? போட்டு வந்தாச்சுங்க. சரி சரி, உள்ளே போங்கம்மா, குளிர் கொஞ்சம் போய் அனல் கிட்ட இருங்க, போங்க, கொஞ்சம் உடம்பு சூடா இருக்கும். சரிங்க. நேரம் இருந்துட்டு அங்கே தண்ணி ஊற்றி வச்சிருக்கம்மா, ஒவ்வொருத்தரா குளிங்கம்மா, மணி ஆகி போயிடும். சரிங்க. என்ன இந்த பயலுக தினமும் நேரங்களமா எந்திரிப்பானுங்க, ஒரு நல்லவன் பெரிய நாள் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. சாமி சந்தோஷ், சாமி இங்க வந்துறியா, எந்திரிங்க. என்ன அத்தையா எழுப்புற? யா கல்யாண வேலை வேற ஊரு பட்டது கிடைக்கியா, போய் நீங்க தோட்டத்துல போய் குளிச்சுட்டு வந்தாதான் கிளம்புறதுக்கு. எந்திரிங்க. ஆமால, கல்யாண வேலை வேற கிடக்க மறந்தே போயிட்டும் பாரு. இவர் சந்தோஷம் தூங்கிட்டே இருக்கா சாமி, எழுப்பிடுங்க சாமி, எழுப்பி போய் குளிச்சு கிளம்பி வாங்க சாமி, மணி ஆயி போச்சு. நான் எழுப்பிக்கிறா, நீ போ நீ போ. அங்க போய் சமைக்கணும், ஊருப்பட்ட வேலை கிடக்கு, வேலை சாக்க எந்திரிங்க. அவனுக்கு கல்யாணம் என்னன்னா தூக்கமே வராது, இந்த பையனை இப்படி தூங்கிட்டு இருக்கான். ஏய் சந்தோஷ், இங்க பாரு சந்தோஷ். என்னப்பா ஏன் எழுப்புற? மச்சான் விடிஞ்சு போச்சு, எப்படி நேரம் தூங்கிட்டு இருப்ப? கல்யாண மாப்பிள்ள, கல்யாணம் கூட மறந்துட்டு தூங்கிட்டு இருக்க. இல்லையா, நேத்து அங்க எல்லாம் குடிசை போட்டோம்ல, அதனால உடம்பெல்லாம் அலுப்பா போச்சியா, அதான் அப்படியே தூங்கிட்டேன். சரி வா, மணி ஆகி போச்சு, நம்ம தோட்டத்துக்கு போய் குளிச்சுட்டு கிளம்புவோம். சரியா, சரி. காலங்காத்தால எந்திரிச்சா எல்லா காயும் ஒரு ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று எழுப்பி கொடுத்தா பரவாயில்ல. எங்கம்மா காலங்காத்தால எழுப்பும் போது சுடுதண்ணியை மூஞ்சில ஊத்தாவா, விளக்க மாத்த எடுத்து 4 வெளுக்கவா, அப்படி இப்படின்னு 4 கிளி கிழிச்சா எப்படி காலையில நேரங்களமா எந்திரிக்க முடியும்? அப்பப்பா மண்டை வலிக்குதா சாமி. யார் யார் வீட்டுல என்னென்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு பாப்போமே. எங்க அம்மா போடுற கோலம் என்னைக்கு ஒரே கோலம் தான், அத நம்ம என்னத்த போய் சொல்றது. இந்த கோலம் சூப்பரா இருக்கு. இது என்ன கோலமா இல்ல அலங்கோலமா, ஒண்ணுமே புரியலையே. டேய் மவனே, கூடிய சீக்கிரத்துல நான் என்கிட்ட ஓடி போலான்னு இருக்கேன்டா. ஏப்பா நீ ஓடி போறது இருக்கட்டும்பா, இந்த கோலத்தை மட்டும் பாருப்பா, நீ இன்னைக்கே ஓடிடு. அப்படி என்னடா கோலம்? அத நீயே பாருப்பா. இது என்னடா எறும்பு கக்கா போய் வச்சிருக்குதா? ஏப்பா எறும்பு இல்லப்பா, எருமை மாடுப்பா. என்னடா இது எரும மாடு கக்கா போய் வச்சிருக்கு? அட எப்பா அது பொங்க பானைப்பா, பொங்க பானை. உங்களுக்கு பொங்க வைக்கலாம், இவங்க யாருடா பொங்கலுக்கே பொங்க வச்சது? யார் பார்த்த வேலைடா இது? வேற யாரு, அம்மாவோட எதிரி அந்த முண்டாசு மண்டா, அந்த தங்க அக்கா தான். டேய் மவனே, இது என்ன கண்டாதுன்னு தெரியல, ஆனா இத மட்டும் ஒரிஜினல் மாடு பார்த்துச்சுன்னு வச்சுக்க, களை தெரிச்சு ஓடிடும்டா. தெரிச்சு இல்லப்பா, திருச்சியை விட்டே ஓடி. என்னடா
போறாங்க. தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஆறி போய்கிட்டு இருக்குது. இங்க என்னன்னா வெட்டி நாயம் பிறந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். சீக்கிரம் வந்து பல்ல விளக்கிட்டு வந்து வேலையை பாருங்கடா. மணி ஆகி போச்சு. அடியே அமுதா, மணியாக இருக்கட்டும், இந்த கோலத்தை பாருடி, இந்த கோலத்தை பாரு. இது என்ன அதியாது? யாருடா இது கோலம் போட சொன்னா வாந்தி எடுத்து வச்சிருக்கிறது? வேற யாரு? அந்த தங்கம் தான். கோலத்தை போடுறீன்னா அவன் மொகர கட்டையை வரைஞ்சு வச்சிருக்கா. இது மாடு பார்த்துச்சுன்னா அதுவே செத்துரும். மற்ற நேரம்லாம் பஸ் போகவும் வரவுமா இருக்கும். நம்ம எங்கிட்டாவது போகும்போதுதான் அந்த பஸ்ஸும் வராது, ஒன்றும் வராது. எம்பிட்டு நேரம் ஆகுன்னு தெரியலையே. பொங்க நேரம் வர பஸ் எல்லாம் கூட்டமா இருக்கும். எல்லாரும் ஊருக்கு போவாங்க வருவாங்க. என்ன சுந்தரியக்கா கிளம்பியாச்சு? புள்ளைய பார்க்க போறோமா? என்ன பொங்கச்சீர் எடுத்துட்டு போறீங்களா? புள்ளதான் மாசமா இருக்கலாமா, இப்ப எப்படி பொங்கச்சீர் கொடுக்க முடியும்? இனி அடுத்த வருஷம் தான் கொடுக்க முடியும். புள்ள வீட்டுக்கு இந்த பொங்கல் அது இதுன்னு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வீட்டில் பொங்க வச்சேன். அப்புறம் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கினேன்னா அதான் பிள்ளைக்கு கொடுத்துட்டு பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம். அப்புறம் தான் ரேஷன் கடையில் வேற கரும்பு கொடுத்தாங்கல்ல, அதுவும் நம்ம என்ன திங்கவா போகிறோம். பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வீட்டில் கட்டுவாங்க, சாமி எதுவும் கும்பிடுவாங்க, காசு கொடுத்து தானே வெளியே வாங்குவாங்க. அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோன்ட்டு கிளம்பிட்டேம்மா. சரிக்கா சரிக்கா, பிள்ளைய கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்கிறேம்மா சொல்கிறேன். உங்களுக்கு அவங்க இங்கே வரலையா? இல்லைம்மா, இப்போ தானே போனாங்க, அப்புறம் எப்படி வர முடியும்? ஓ சரிக்கா சரிக்கா, எனக்கு வேலை கிடக்குது. நேற்றே இந்த பொங்க வைக்கிறதுக்கு ஏலக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வச்சோன்னே என் புருஷன் எல்லாத்தையும் தலையாட்டிட்டு போயிட்டு காலையில் கேட்குறேன், நான் வாங்கி வச்ச மாதிரி இருந்துச்சுன்ட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறது. அதான் இந்த பொட்டி கடையில் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வருவோன்னு போகிறேன். இவங்க ஊருப்பட்ட வேலையில் சொல்லுவது என்னக்கா பண்ணுறது? நம்ம நேரம் ஜாமான் எதுவும் போய் டவுனில் வாங்கிட்டு வர முடியாது. மணி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கலை வைக்கணும்ல, அதான். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா போயிட்டு வா. பிள்ளைய கேட்டேன்னு சொல்லுங்க, வாரேன். சரிம்மா. பஸ்ஸும் வந்துருச்சு. நிறுத்துங்கப்பா நிறுத்துங்க நிறுத்துங்க, நிறுத்துங்க, நான் தான் போவாங்க. பெத்தவ வரலனாலும் பரவாயில்ல, தனக்கு கல்யாணம் பண்ணணும், தான் சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் என் சந்தோஷத்தை பத்தி கூட யோசிக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்ணீர் சிந்திக்கிட்டு இங்க வருவாள், அப்ப நான் பாத்துக்கிறேன். அங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு அவராவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும். அவரு ஒரு ஃபோனு கூட இன்ன வரைக்கும் பண்ணல. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இவளாவது அம்மா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிட்டு பேசுறாளா? அவளும் பேசல. அந்த அளவுக்கு வீம்பு பிடிவாத அவளுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேனே. எல்லாம் பொங்க வைக்கணும், மணி ஆகி போச்சு. இவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. ஏங்க இங்க இருங்க, எந்திரிங்க. என்ன இப்ப எழுப்பிட்டு இருக்க? பொங்கல் இன்னைக்கு பொங்க வைக்க வேணாமா? இப்படி தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? எந்திரிங்க, படுக்கையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இதெல்லாம் கூட்டணும். அப்படியே கூட்டு. ஏங்க நல்ல நாள் பெரிய நாளுங்க, இப்படி படுக்கையை போட்டுக்கிட்டு கூட்டக்கூடாது. எந்திரிங்க. ஓ, நீ ஒரு வேலை செய்யும் போது நம்ம உயிர் எடுப்ப. எந்திரிங்க, பொங்க வைக்கணும். சரி சரி இரு, எந்திரிக்கிறேன். மாசமா இருக்காளே, ஒரு வேலை வெட்டி பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்று நினைக்கிறாரு. நம்மளே எல்லாம் செய்யணும். சரி, எல்லாத்தையும் எடுத்து போட்டு கூட்டி விடு, பொங்கலை வைப்போம். என்னம்மா உட்காந்துட்டு இருக்க? பொங்க வைக்கலையா? சாமி சாமின்னு அம்பிட்டு செய்யறேன். அப்படி செஞ்சு என்ன நல்லாவா வச்சிருக்குது? இனி பொங்க வைக்கிறது தான் குறை. ஏமா அப்படி இது பண்ணிட்டு இருக்க? இன்னும் என்னடா, போன வருஷம் நேரம் இங்க இருந்தா அவளுக்கு சாமியை நேர்ந்துக்கிட்டு பொங்க வச்சேன். இந்த வருஷம் அவளுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும்னு. ஆனா இன்னைக்கு என்னையவே வேணான்னு உதறி தள்ளிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண போயிருக்கா. என் மனசு எம்பிட்டு வலிக்குது தெரியுமாடா? முடிஞ்சதை பத்தியே பேசிட்டு இருந்தா மனசுதாமா வலிக்கும். அவளே அவ வாழ்க்கை தான் முக்கியம்னு போயிட்டா. நீ எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? ஏண்டா, புள்ள மனசு கல்லனாலும் பெத்த மனசு பித்துடா. எப்படா கேட்கும்? உங்க அப்பா கூட பாரு, ஒரு வார்த்தை போன் போட்டு என்னாச்சு ஏதாச்சு தாலி கட்டியாச்சா என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப அந்த அளவுக்கு ஆயிப்போச்சுல. நான் ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடைசியில அவ கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கும் போது தாண்டா புரியும். சோ காலங்காத்தால எந்திரிச்சு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கு பாரு. எப்ப பார்த்தாலும் இது வாயில நல்ல வார்த்தையே வராது போல இருக்கு. ஒண்ணு மருமகளுக்கு சாபம் கொடுக்கறது, இல்லையா மகளுக்கு சாபம் கொடுக்கறது. இதுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது போல இருக்குது. அவளுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆக போகுது. அதுக்குள்ள என்னென்ன பேசிட்டு இருக்கு பாரு. என் கல்யாணம் எல்லாரோட சம்மதத்தோடையும் சந்தோஷமா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அங்க அம்மா பாவம், ஆனா என் மனசு அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு மனசே வரல. ஆனா என்ன நம்பி இங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னங்கயா குளிச்சு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்கயா, மணி ஆயிடுச்சு இல்லைங்களா, அதான். ஆமாங்கய்யா, நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் பொண்ணு கிளம்பியாச்சா என்னன்னு தெரியல. பத்திரகாளி பத்திரகாளி. என்னங்க? ஏமா நாங்கெல்லாம் கிளம்பியாச்சுமா. பொண்ணு எங்க? கிளம்பியாச்சா என்ன? பொண்ணு அழைச்சிட்டு போகணும்ல. அப்பயே மகா குளிச்சுட்டாங்க, சேலையும் கொடுத்தேன் கட்டிக்கமான்னு. ஏமா சின்ன புள்ள, அதுக்கு என்ன தெரியும்? நீ போ, பொண்ணு கிளம்பி விடு போ. சரிங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காருவோங்க. மகா மகா கிளம்பிட்டியாமா? சரி, அவங்க வந்துட்டாங்க. என்னம்மா அங்க எல்லாரும் கிளம்பியாச்சு, இன்னும் நீ கிளம்பலையா? அப்பயே சேலை கட்ட
கட்டுறதுக்கு உன்னை அனுப்பி விட்டல, இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல கட்டணும். என்ன சேலை கட்ட தெரியாதா? இல்ல தெரியும். அப்புறம் என்னம்மா கட்ட வேண்டியதானே? இல்ல அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ என்னம்மா இப்படி அழுதுட்டு இருக்க நீ? இல்ல அம்மா ஞாபகம் வந்துருச்சு அதான். சரி விடுமா, என்ன பண்றது, இப்படிதான் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்குது என்னவோ. ஒரு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் அது பாட்டுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க சரியா? எப்படியா இருந்தாலும் உன்னைய பற்றி தான் உங்கள் அம்மாவும் அங்கே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அழாத, கிளம்புமா. இல்லை மனசே கேட்கல, அம்மாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பொண்ணா பிறந்தாலே அப்படிதாம்மா, நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் யாரும் இங்கே கேட்கவும் மாட்டாங்க. கேட்டு நம்ம அதை சொன்னோன்னா கூட அதுக்கு மதிப்பு கூட இல்லை. விடு, உங்கள் அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டார்ல, அதே மாதிரி அவங்களும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. சந்தோஷம் மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கு அவங்க என்னைக்கா இருந்தாலும் அப்படியாப்பட்ட பையனையாக நம்ம இப்படி பேசணும்னு ஒரு நாள் அவங்களே வருத்தப்படுவாங்க சரியா? எதை பற்றி யோசிக்காம நீ கிளம்புமா. நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டணும், அப்பயே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சரியா? அல்லாமல் கிளம்பு. ஏன்னா ஆச்சா என்ன எதுன்னு தெரியல. அந்த மனுஷன் ஒரு ஃபோன் போட்டு சொல்லுவார்னு பார்த்தா அவரும் ஒன்றும் சொல்லாமல் இருக்காரு. நம்மளாவது ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம். சொல்லு, என்ன கூப்பிட்டுருக்க? என்ன போயிட்டு ஒரு ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சா உங்கள் பிள்ளைக்கு? இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியணும், அதுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்க. அவளே என்ன வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிருக்கா. அப்புறம் நான் என்னத்தை போய் அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டினா எனக்கு என்ன? நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நாங்க நேத்தே வந்துட்டோம். இங்க அவளுக்கு தெரிஞ்ச வீட்டுல தான் இருக்கிறோம். எல்லாம் குளிச்சு கிளம்பியாச்சு. புள்ள சேலை கட்டிட்டு கிளம்புனா பொண்ணு அழைச்சிட்டு இப்ப கோயிலுக்கு போயிட்டு அங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் அங்க போக வேண்டியதுதான். சரி 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 பாருங்க, வைக்கிறேன். புள்ளியோட கல்யாணத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசை. ஆனா பக்கத்துல வந்து பார்க்கறதுக்கு அம்புட்டு புடிவாதம். என்ன பண்றது, தூரத்துல இருந்து தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கணும். டேய் மவனுங்களா, அம்மா இப்படி கோலம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? ஏம்மா எதுமா? இங்க போட்டிருக்கல, பச்சை கலர்ல இருக்குது மாடு, அங்கிட்டு பொங்க பானை. இது மாடா இல்ல ஆடானே தெரியலம்மா, அந்த அளவுக்கு இருக்குமா இது? அவன் கிடக்குறாமா. நீங்க சூப்பர்மா, சூப்பரா வரைஞ்சிருக்கீங்கம்மா. உங்கள மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல வரைய முடியுமா? ஆமாண்டா அவனே, அவனுக்கு ராசனையே கிடையாது. சீக்கிரம் கண்ணாடி வாங்கி மாட்டணும், கண்ணு தெரியாம போச்சு போல இருக்குது. நாளைக்கு 2 ஜல்லிக்கட்டுல ஆடுற மாட போட போறேன்டா. அப்படியாமா? சூப்பர்மா சூப்பர். ஏய், உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? அது மாடாடா. அட போடா, அத காலையிலே பார்த்து கதி கலங்கி போச்சு. இந்த அம்மா கிட்ட காசு எது வேணுமுன்னா இப்படி எல்லாம் ஏமாத்தினாத்தான் முடியும். படத்துக்கு வேற போகணும், அது காசெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும். அதனால தான் அப்படி இப்படின்னு ஒரு பிட்ட போட்டேன். சத்திய சோதனை. சந்தோஷ், சத்தியமா சொல்றேன்டா, உன்னை இப்படி மாப்பிள்ளை கோலத்துல பார்க்கும்போது எனக்கு அம்பட்டு சந்தோஷமா இருக்குடா. என்னடா சாமி? இல்லடா மாப்பிள்ள, எத்தனை நாள் உன்னைய அது கிழிஞ்ச பணி என்னோடய பார்த்துருப்பேன். அப்படி இருந்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு அழகான கோலத்துல பார்க்கும்போது அம்பட்டு ஆனந்தமா இருக்குடா. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, கண்ணே கலங்கிடும் போல இருக்கு. எப்ப நீ இதே போல இருடா, அதான்டா அழகு. சந்தோஷ் அத்தை சொல்லுங்க அத்தை. உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கடா. உன்னோட சந்தோஷத்துல இன்னொருத்தர் சந்தோஷப்படுறாங்கன்னா இப்படியாப்பட்ட உறவு என்னைக்கு நீ விட்டுறக்கூடாது சரியா? கல்யாணமே ஆனாலும் இந்த உறவுக்கு நீ என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்க. ஏமா பண்ண அழ நேரத்துல போய் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இந்நேரத்துக்கு இவங்களுக்கு நான் அப்பா அம்மான்னு இருந்திருந்தா இவங்க கல்யாணத்தை எப்படி நடத்தியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையேம்மா நம்மளால. ஏமா அப்பா அம்மா இல்லைன்னா என்ன, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. ஆமாம்மா, அவங்களாம் இருந்திருந்தா 4 பேர் அழைச்சி அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சு என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. நம்மளால அதெல்லாம் முடியல, அதாம்மா நினச்சி வருத்தமா இருக்கு. அம்மா இது கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்மளாம் இருக்கோம்லம்மா சொந்தோன்னு பார்த்துக்கலாம். வாங்க வாங்கப்பா, மணி ஆகி போச்சு, போவோம். ஆமா, நம்ம போறதுக்குள்ள அவங்க பொண்ணு அழைச்சிட்டு வந்துட போறாங்க. வாங்க நம்ம முதல்ல மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போவோம். சரிங்க. வாமா மகா. ஐயா இங்க பாருங்க, உங்க பொண்ணு எப்படி கிளம்பி வந்திருக்கான்னு. ஏமாடி மகா, உன்னை இந்த மாதிரி கோலத்துல பார்க்கும்போது அம்பட்டு சந்தோஷமா இருக்குமா. உனக்கு இப்படி ஒரு நல்லதன அமையணும்னு தான் நானும் உங்க அம்மாவும் பல நாள் சாப்பிடாம கொள்ளாம கூட ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துகிட்டு இருந்தோம். நீ என்னைக்குமே நல்லா இருப்பம்மா, உனக்கு எந்த குறையும் வராது. அந்த கடவுள் உன்னை எந்த குறையிலையும் கை விட்டுற மாட்டாரு. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க அழாதீங்க.
அழாதீங்கப்பா. பாருங்க நீங்க அளவும் பொண்ணு அழுவுது. பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? இங்கிட்டு நேரம் கஷ்டப்பட்டு போட்ட பவுடர்லாம் பாருங்க அலைஞ்சு போகுது. அழுறது முதல் நிறுத்துங்க. எம்மாடி அழாதம்மா அழாத. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க அந்த அக்காவை. மணியை பூச்சி பொண்ணு அழைச்சிட்டு போகணும்ல. ஏக்கா பத்திரகாளி அக்கா போங்கம்மா. ஏண்டா மவனுகளா என்னடா துணி போட்டிருக்காவ? பாவாடை சட்டமா? ஆமா இவ இப்பதான் சின்ன பப்பா பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கா. மூஞ்சும் மோர கட்டையும். அதெல்லாம் விடுமா, அவங்க பையன் ஒருத்தர் இருப்பான அந்த கரிசட்டி வாயன். ஏற்கனவே அவன் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கருன்னு கருப்பு கறிக்கொட்டை கணக்கில் இருப்பான். இதில் கண்ணில் வேற கண்ணாடி, அதுவும் கருன்னு. இதில் சட்டையும் பேண்டையும் பார்த்தீங்களாடா, அதுவும் கருப்புனுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க. ஆமாம்மா. என்னக்கா போமா? போவாமுதா. மகா நல்லா அழகா இருக்கு மகா இந்த சேலையில. சரிங்கக்கா. ஐயோ அழகா இருக்கிறாளாம். கக்கூசு கழுவுற வழக்கமாத்துக்கு பட்டு குஞ்சமா. ஏக்கா நீங்க தான் சேலை கட்டி விட்டீங்களா? ஆமாம்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி விட்டுருக்கேன். சரிக்கா சரிக்கா அழகா இருக்கு. அங்க போன் பண்ணி கேட்டேன், மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டாங்களாமா. இனி பொண்ணு அழைச்சிட்டு போக வேண்டியதான். ஓ சரி அமுதா சரி போவோம். சரி வாங்க போலாம். ஏண்டா பாத்தீங்களா என்ன சீனு விட்டுட்டு போறாங்கன்னு? நம்மளாம் இருக்கோமாமா, நம்மள ஒதுக்கிட்டு கல்யாணம் பண்றாங்களாமா. ஏம்மா அவனே சோத்துக்கு வழி இல்லாதவன், அவனையெல்லாம் கட்டிக்கிட்டா மட்டும் என்ன 3 நேரமும் சோறா திங்க முடியும்? அப்படி சொல்டா அப்படி சொல்லு என் சிங்க குட்டி. இவங்கெல்லாம் உருப்பிடுவாங்க வாழ்க்கையில? ஒரு காலமும் உருப்பிட மாட்டாங்க. சும்மா பேச்சுக்கு பந்தாவுக்கு வேணா இருக்கலாம். ஆனா பாரு சோத்துக்கே வழி இல்லாம கடைசியில பெரியம்மான்னு என் காலில் வந்து விழுகல. என் பேரு தங்கம் கிடையாதுடா.